வணக்கம். சலாம் மலேசிய மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் ஹரிஹரன் சண்முகநாதன். கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. காசாவுக்கான மாந்தநேய உதவி கப்பல் குளோபல் சுமுட் ஃப்ளோத்திலா 2.0வில் பயணித்த 30க்கும் மேற்பட்ட மலேசியர்களில் 10 பேரை சிறைப்பிடித்தது இஸ்ரேல் ராணுவம். அவர்களின் அண்மைய நிலவரம் கண்டறியப்பட்டு வருகிறது. மலேசியாவில் தடம் பதிக்கிறது அதிவேக விரிவாக்க திறன் கொண்ட தரவு மையம் ஏட்ராங்க். போட்டியாற்றல் உயர்திறன் மிக்க வட்டார இலக்கவியல் மையமாக மலேசியாவை உருமாற்றும் என பிரதமர் நம்பிக்கை. அரசாங்க நிர்வாக செலவின ஒருங்கிணைப்பு அவசியமற்ற செலவுகளை குறைக்க மட்டுமே பயன்படுத்தப்படும். சுகாதாரம், பாதுகாப்பு, கல்வி முதலிய அத்தியாவசிய செலவினங்கள் குறைக்கப்படாது. 3 ஆண்டுகளில் மலேசிய பொருளாதாரம் 4.6 விழுக்காடு முதல் 4.9 விழுக்காடு வரை உயரும். ஆய்வறிக்கையில் சுட்டியது S&P குளோபல் ரேட்டிங்ஸ் அமெரிக்க கடன் தர நிர்ணய நிறுவனம். 16 வயதுக்கு கீழ்ப்பட்டோர் புதிதாக சமூக ஊடக கணக்குகளை திறக்க தடை விதிக்கப்படும். வயதை உறுதிப்படுத்தும் அணுகுமுறை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அரிய வகை தசை புற்றுநோய் சார்கோமா மீதான விழிப்புணர்வு மலேசியர்களிடையே ஓங்க வேண்டும். தொடக்கத்திலேயே கண்டறிந்தால் குணமடையலாம். உலக சந்தையில் எண்ணெய் விலை மிக கடுமையாக உயர்வு. 4 ஆண்டுகள் காணாத உச்சத்தை எட்டியது. ஓபெக்கிலிருந்து வெளியேற ஐக்கிய அரபு சிற்றரசு முடிவு. அதிரடி முடிவு என வரவேற்றுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். 2026 சுக்மா போட்டிக்கான செலவினம் பாதியாக குறைக்கப்படும். சிக்கனமாக அறிவார்ந்த முறையில் செலவுகள் மேற்கொள்ளப்படும். செய்திகள் இனி விரிவாக. குளோபல் சுமுட் ஃப்ளோத்திலா 2.0 பயணத்தின் போது தடுத்து வைக்கப்பட்டவர்களில் 10 மலேசியர்களின் அடையாளம் தெரிய வந்துள்ளது. காசாவுக்கு மனிதநேய உதவி பொருள்களுடன் பயணம் மேற்கொண்ட சில கப்பல்களை இஸ்ரேலிய ராணுவம் இடைமறித்து அதிலிருந்தோரை தடுத்து வைத்துள்ளது. அனைத்துலக நீர்ப்பகுதியில் கிரீட் தீவு கூட்டத்துக்கு அருகில் மனிதநேய பயணத்தில் ஈடுபட்டிருந்த 22 கப்பல்களை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியது. அவற்றிலிருந்து உதவிக்குழுக்களைச் சேர்ந்த 186 பேரையும் அது தடுத்து வைத்திருப்பதாக இஸ்லாமிய நிறுவனங்களுக்கான மலேசிய ஆலோசக மன்றம் மாபிம் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் அஹ்மத் சானி அப்துல் அலீம் அரபி தெரிவித்தார். இடைமறிக்கப்பட்ட கப்பல்களில் ஆர்காம் 3, ஈரோஸ் 1, எஸ்ப்ளே, பயன்கா BCN, ஃப்ரேயா, மரேயா ஆகிய 6 கப்பல்களில் மலேசியர்கள் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இடைமறிக்கப்பட்ட அனைத்து கப்பல்களுக்கும் கட்டுப்பாட்டு மையத்துக்கும் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மனிதநேய உதவிக்குழுவில் பங்கேற்ற அனைவரது பாதுகாப்புக்காக பிரார்த்தனை செய்யும்படி தென்கிழக்காசியாவின் வட்டார ஒற்றுமை இயக்கமாக திகழும் SNCC மலேசியர்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இதுவரையில் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் நடப்பு நிலைமை குறித்து தகவல் இல்லை. இதன் தொடர்பில் மேல் விவரங்கள் பெற தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வேளையில் இஸ்ரேலின் அந்த நடவடிக்கை கடற்கொள்ளைக்கு சமமானது என்றும் அனைத்துலக கடல் போக்குவரத்து சட்டங்களுக்கு முரணானது என்றும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் சாடினார். அது மாந்தகுல கோட்பாடுகளுக்கு மாசு கற்பிக்கும் செயல். எனவே அந்த சமூக செயல்பாட்டாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காது. அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். ஆசிய பசிபிக்கிலும் மேற்காசியாவிலும் புகழ்பெற்ற அதிவேக விரிவாக்க திறன் கொண்ட தரவு மையம் ஏட்ராங்க். அது மலேசியாவில் இவ்வாண்டு 1200 கோடி ரிங்கிட் முதலீட்டை கூட்டவிருக்கிறது. இந்த கூடுதல் முதலீட்டின் வாயிலாக அந்த நிறுவனத்தின் கடப்பாடு 2700 கோடி ரிங்கிட்டாக அதிகரித்திருப்பதாக டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ட்ராங்க் தோற்றுநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ராபின் கூடாவையும் அவர் தம் பேராளர்களையும் வரவேற்று சந்திப்பு நடத்திய பின் பிரதமர் இந்த தகவலை வெளியிட்டார். ஜொஹூரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏர் ட்ரங்க் தரவு மைய கட்டுமானத்தின் மேம்பாடு குறித்து அவர்கள் கலந்துரையாடினர்.
அத்துடன் தரவு மைய தொழில்துறை கட்டமைப்பில் உள்நாட்டு நிறுவனங்களின் பங்கேற்பை மேம்படுத்துவதற்கான உள்ளூர் மயமாக்கல் கட்டமைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகள் பற்றியும் அவர்கள் விவாதித்தனர். இந்த முதலீட்டு கடப்பாட்டின் வாயிலாக போட்டியாற்றல் உயர்திறன் மிக்க வட்டார இலக்கவியல் மயமாக மலேசியா வலுப்பெறும் என்ற நம்பிக்கையையும் டத்துஸ்ரீ அன்வார் வெளிப்படுத்தினார். உலக விநியோக நெருக்கடியை தொடர்ந்து அரசு செயல்படுத்தும் நிர்வாக செலவின ஒருங்கிணைப்பு அவசியமற்ற செலவுகளை மட்டுமே அது உட்படுத்தியுள்ளது. மாறாக அடிப்படை சேவைகள், பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வி ஆகியவற்றுக்கு 2026 வரவு செலவு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டபடி ஒதுக்கீடுகள் தொடரும் என நிதி அமைச்சு விளக்கியது. முக்கிய அமைச்சுகளான சுகாதார அமைச்சு, கல்வி அமைச்சு போன்றவற்றுக்கான அடிப்படை செலவினங்களுக்கு இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மிகப்பெரிய ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேவேளை நிகழ்ச்சிகள் ஏற்பாட்டை ஒத்திவைத்தல், வெளிநாட்டு பயணங்களையும் பயிற்சிகளையும் ஒத்திவைத்தல் போன்ற செலவு கட்டுப்பாடு மட்டும் விதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சு விவரித்தது. நீர் மின்சார பயன்பாட்டு சிக்கனத்தை கடைபிடிப்பதுடன் நிறுவனத்தின் கையிருப்பை மிக குறைந்த அளவில் கையாளவும் அறிவுறுத்தப்படுகிறது. அத்துடன் அவசியமற்ற பதவிகளுக்கு ஆள் நிரப்புவதையும் ஒத்திவைக்க கோரப்பட்டுள்ளது. செலவினங்களை விவேகமாக கையாளும் வகையில் ஆக்ககர முறையான நெறிகளை அரசு தொடர்ந்து செயல்படுத்தும். மேலும் நீண்ட கால அடிப்படையில் உலக விநியோக நெருக்கடியின் தாக்கத்தை எதிர்கொள்வதற்கான பொருளாதார தாங்கு திறனையும் அரசு வலுப்படுத்தும் என நிதி அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டது. 6,44,00,000 ரிங்கிட்டை சேமிப்பதில் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு மும்முரம் காட்டும். தேசிய செலவினங்களை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் ngா கோமிங் தெரிவித்தார். மக்களின் நலனை பாதிக்காத வகையில் நாட்டின் 1000 கோடி ரிங்கிட் மதிப்பிலான செலவினங்களை சீரமைக்கும் அரசாங்கத்தின் முனைப்புகளுக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. 2026 வரவு செலவு திட்டத்தில் மடானி அரசு வீடமைப்பு ஊராட்சி அமைச்சுக்கு 207 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியிருக்கிறது. அதில் 6,44,00,000 ரிங்கிட்டை சேமிக்க தமது அமைச்சு ஆயத்தமாக இருப்பதாக ngா கூறினார். அதன் பொருட்டு அவசியமற்ற நிகழ்வுகள் குறைக்கப்படும். அதோடு வெளிநாட்டு பயணங்கள் கட்டுப்படுத்தப்படும். அதே வேளையில் வளர்ச்சி திட்டங்கள் யாவும் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் அமைச்சு உறுதி செய்யும். அதோடு வாழ்க்கை செலவின சுமையால் இன்னலுறும் மக்களுக்கு அரசு தொடர்ந்து உதவிகளை பகிர்ந்தளிக்க அமைச்சுகளின் இதுபோன்ற சேமிப்புகள் துணை புரியும் என ngா குறிப்பிட்டார். அடுத்த 3 ஆண்டுகளில் மலேசிய பொருளாதாரம் 4.6 விழுக்காடு முதல் 4.9 விழுக்காடு வரை உயரும். குடும்பத்துக்கான பயன்பாடுகள், செயற்கை நுண்ணறிவு, ஏற்றுமதி தொழில்நுட்பம் தொடர்பான முதலீடுகள் அதற்கு ஊக்கமளிக்கும். மாசற்ற எரியாற்றல் ஏற்றுமதியாளர் எனும் மலேசியாவின் நிலையும் எண்ணெய் விலை அதிகரிப்பிலிருந்து கடனாளிகளை காக்கக்கூடிய இலக்கிடப்பட்ட உதவித்தொகை செயலாக்கம் வாயிலாகவும் அந்த பொருளாதார அடைவு நிலை எட்டப்படும் என S&P குளோபல் ரேட்டிங்ஸ் அமெரிக்க கடன் தர நிர்ணய நிறுவனம் அதன் ஆய்வறிக்கையில் சுட்டியது. 2027 இறுதி வாக்கில் பொருளக கடன் செலுத்தாதோர் விகிதம் சராசரியாக 10 முதல் 20 புள்ளிகள், அதாவது 1.6 விழுக்காடாக உயரும் என கணிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டின் இறுதியில் அது 1.4 விழுக்காடாக இருந்தது. அதேவேளை மலேசியாவில் கடன் விகித குறைப்பும் 0.2 விழுக்காட்டிலிருந்து 0.3 விழுக்காட்டை எட்டும். நிறுவன கணக்குகள் பேரளவில் மறுசீரமைக்கப்படுவது இதற்கு வழிகோலும். புவி அரசியல் இடர் தொடர்ந்து ஓங்கி வரும் நிலையில் இவ்வாண்டுக்கான நிலுவையில் மக்ரோ எக்கனாமி பரு பொருளாதார சீரமைப்பை பொருளகங்கள் ஒதுக்கி வைக்கும் என்றும் கருதப்படுகிறது. 16 வயதுக்கு கீழ்ப்பட்டோர் புதிதாக சமூக ஊடக கணக்குகளை திறப்பதிலிருந்து முடக்கப்படுவர். அதற்கான வயதை உறுதிப்படுத்தும் அணுகுமுறை செயலாக்க மதிப்பீடு இறுதி கட்டத்தில் உள்ளது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் அந்த அணுகுமுறையை இறுதி செய்யும் தருவாயில் இருப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். மை கார்ட் கடப்பிதழ், மை டிஜிட்டல் ஐடி போன்ற அதிகாரப்படியான ஆவணங்களை பயன்படுத்தி EKYC முறைமையில் பயனர் வயது உறுதி செய்யப்படும். அதற்கான நடைமுறைகளை MCMC சமூக ஊடக தளங்களுடன் இறுதி செய்து வருகிறது. MCMC அதனை தமது தரப்பிடம் தெரிவித்த பின் உரிய அறிவிப்பு வெளியிடப்படும் என அமைச்சர் கூறினார். 2026 தொடர்பு அமைச்சு நிலையிலான ஜோம் பாச்சா பிர்சாம நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின் டத்தோ ஃபாஹ்மி ஊடகத்தாரிடம் பேசினார்.
சமூக ஊடக பயனர் வயது வரம்பை செயலாக்குவதில் அனைத்துலக நிலையிலான அணுகுமுறைகளை MCMC ஆராய்ந்து வருகிறது. இவ்வாண்டு 2ஆம் காலாண்டின் இறுதியில் EKYC அடையாள முறை செயலாக்கப்படும் என அரசு இதற்கு முன் அறிவித்திருந்தது. புத்தகங்களை சேமித்து வாசிப்போம் வாரீர். மலேசியர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை மேலோங்கச் செய்யும் ஊக்கியாக அந்த முனைப்பு திகழும் என வர்ணித்துள்ளார் டத்தோ ஃபாமி ஃபடில். வாசிப்பு பழக்கம் போட்டியாற்றல் மிக்க சிந்தனை திறனை செதுக்கும். அதோடு புத்தகங்களை பகிர்ந்து கொள்வதன் வாயிலாக சமூகத்திற்கும் புத்தகங்களை சேமித்து வாசிப்போம் வாரீர் முனைப்பு நன்மை பயக்கும் என டத்தோ ஃபாமி ஃபடில் குறிப்பிட்டார். நேர்மறையான சிந்தனை ஆற்றலை மக்களிடையே வளர்க்க புத்தகம் வாசிக்கும் பழக்கம் வலுப்படுத்தப்பட வேண்டும். மேலும் தகவல்களை விரைந்து கொண்டு சேர்க்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப யுகத்தில் புத்தக ஏடுகளை நம்மால் செவிகளில் கேட்டறிய முடியும். ஒருவர் புத்தக உள்ளடக்கங்களை கண்களால் பார்த்து படித்தோ ஒலி வாயிலாக செவிகளால் கேட்டறிந்தோ புரிந்து கொள்ள இயலும். அது அவரவர் ஆற்றலை பொறுத்தது. ஆகவே AI தொழில்நுட்பத்தை வாசிப்பு பழக்கத்தை ஓங்கச் செய்யும் தளமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு டத்தோ ஃபாமி கேட்டுக்கொண்டார். ஜொஹூர் செகாமாட் சுங்காய் முவாரின் RTB வெள்ளத்தடுப்பு திட்டம். அந்த திட்டத்திற்காக அரசு 55 கோடியே 80 லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளதாக ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் கூறினார். வெள்ள ஆபத்தை குறைக்கும் அரசின் முக்கிய முனைப்புகளில் ஒன்றாக RTB திட்டம் விளங்குகிறது. செகாமட் பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வெள்ள பேரிடருக்கு தீர்வு காண அந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. சுங்காய் முவார் வெள்ள தடுப்பு திட்டத்தின் 3ஆம் கட்ட நிர்மாணிப்பு பணிகளை துணை அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டார். 25 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்படும் அந்த திட்டம் 2029 ஜூலை 22ஆம் தேதி நிறைவுறும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது 35 விழுக்காட்டிற்கும் மேலான பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த வெள்ள தடுப்பு திட்டத்தின் வாயிலாக 22,000 மக்கள் பயனடைவார்கள் என அவர் கூறினார். இந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் அதன் பலன் மக்களுக்கு முழுமையாக சென்றடைவதை தமது தரப்பு உறுதி செய்யும் எனவும் செகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினருமான யுனேஸ்வரன் உத்தரவாதம் அளித்தார். ஜொஹூரில் கடந்த ஆண்டு மட்டும் 4,600 குடும்பங்கள் வறுமையிலிருந்து விடுபட்டன. அதனைத் தொடர்ந்து மாநிலத்தின் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என மாநில இடைக்கால ஆட்சியாளரும் பட்டத்து இளவரசருமான துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் 27,200 கோடி ரிங்கிட் மதிப்பிலான முதலீடுகளை ஜொஹூர் மாநிலம் கவர்ந்துள்ளது. அதன் வாயிலாக ஊக்கமளிக்கும் அடைவு நிலையை அது பதிவு செய்துள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் 1 லட்சம் கட்டுப்படி விலை வீடுகளை கட்டி முடிக்கும் மாநில அரசின் முன்னெடுப்பும் நிச்சயம் வெற்றியடையும் என துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் உறுதியளித்தார். இதுகாரும் அந்த திட்டத்தின் கீழ் 21,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் 16,000 வீடுகளில் மக்கள் குடிபுகுந்தனர். இஸ்கண்டர் புத்திரியில் நடைபெற்ற 15ஆம் ஜொஹூர் மாநில சட்டமன்றத்தின் 5ஆம் தவணைக்கான முதல் கூட்டத்தில் அவர் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். சாக்கோமா எனப்படும் அரிய வகை தசை புற்றுநோய் மீதான விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரிக்கப்பட வேண்டும். அதன் வழி அவ்வகை புற்றுநோய் கண்டறியும் கையாளும் புரிதலை அவர்களிடையே வளர்க்க இயலும் என கிளாந்தான் மாநில சுகாதார இயக்குநர் டத்தோ டாக்டர் முகமது ஆஸ்மான் யாக்கூப் தெரிவித்தார். தசை புற்றுநோய் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் பொதுமக்கள் மட்டுமின்றி சுகாதார பணியாளர்களும் ஈடுபடுத்தப்படுவர். இவ்வாண்டு தொடங்கி 4 மாதங்களில் கிளாந்தானில் 5 சாக்கோமா புற்றுநோய் உறுதிப்படுத்தப்பட்டது. கடந்த ஆண்டு ராஜா பிரம்பான் ஜைனாப் 2 மருத்துவமனையில் தசை புற்றுநோய் தொடர்பாக 133 அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர்களில் எலும்பு புற்றுநோய் கண்ட 4 வயது சிறுவரும் அடங்குவர். சாக்கோமா என்பது தசைகள், நரம்புகள், இரத்த நாளங்கள், தசை நார்கள், எலும்புகள், மூட்டுகள் போன்ற உடலின் இணைப்பு திசுக்களிலிருந்து ஏற்படும் ஒரு வகை புற்றுநோயாகும் என டத்தோ டாக்டர் முகமது ஆஸ்மான் விளக்கினார். மேக்ஸ் நெடுஞ்சாலையில் மது போதையில் வாகனத்தை செலுத்தியதால் நேர்ந்த விளைவு. 2 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கிய ராணுவ அதிகாரி ஒருவர் இன்று கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். நீதிபதி இலி மரிசா கலிசான் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்ற அறிக்கை புரிந்ததாக 31 வயது ஜட்ஃபைட் அர்ஹான் தலையசைத்தார்.
அந்த ராணுவ அதிகாரி இம்மாதம் 23ஆம் நாள் அதிகாலை 5:30 மணிக்கு மேக்ஸ் நெடுஞ்சாலையில் மது போதையில் வாகனத்தை செலுத்தியதால் வங்காளதேசத்தைச் சேர்ந்த 22 வயது மொசாஹித் மிலாட் உயிரிழந்தார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் 302 கீழ் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் மெய்ப்பிக்கப்படின் மரண தண்டனை அல்லது 40 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 பிரம்படிகளும் தண்டனையாக வழங்கப்படலாம். இருப்பினும் இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பில் உள்ளதால் எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. அதோடு குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கவும் நீதிமன்றம் மறுத்தது. மேலும் சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரியின் பொறுப்பற்ற செயலால் ஹேலிங் ஓட்டுநரும் அவரது மனைவியும் காயமுற்றனர். 1987 சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 44 உட்பிரிவு 1A கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. ஜூலை 21ஆம் நாள் இரு வழக்குகளும் மீண்டும் செவிமடுக்கப்படும். இதனிடையே கிளாந்தான் தனாமெராவில் தப்பித்துச் செல்ல முற்படும் போது போலீஸ் உறுப்பினரை கொல்ல முயன்ற ஆடவர் நேற்று கைது செய்யப்பட்டார். மஸ்ஜித் தோச்சே டோல் சாலை அருகே உள்ள வயல்வெளியில் அந்த சந்தேக நபர் போலீசின் பிடியில் சிக்கினார். நேற்று மாலை 5:57 மணியளவில் தனாமெரா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை உறுப்பினர்கள் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகமூட்டும் வகையில் நின்று கொண்டிருந்த 4 சக்கர வாகனத்தை கண்ட போலீசார் அதன் ஓட்டுநர் விசாரிக்க முற்பட்டனர். ஆயினும் வேகமாக தப்பித்துச் சென்ற அதன் ஓட்டுநர் திடீரென வாகனத்தை பின்னோக்கி செலுத்த தொடங்கி போலீசின் வாகனத்தை பல முறை மோதியுள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் தற்காப்புக்காக சம்பந்தப்பட்ட வாகனத்தை நோக்கி இருமுறை சுட்டனர். இறுதியில் எந்த காயங்களின்றி அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு அவரின் வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹக்கி ஹஸ்புல்லா தெரிவித்தார். அந்த ஆடவர் இதற்கு முன்னர் 13 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பது தொடக்க புலனாய்வு தெரிய வந்துள்ளது. எண்ணெய் விலையேற்றம் குறித்து சமூக ஊடகத்தில் பொய் தகவலை பதிவேற்றம் செய்ததாக இல்லத்தரசி ஒருவர் மீது ஸ்லாங்கூர் செப்பாங் செஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி அஹ்மத் ஃபுவாட் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை 31 வயது சித்தினோர் சைக்கிலா முகமது அசார் மறுத்தார். கடந்த மார்ச் 31ஆம் நாள் எண்ணெய் விலையேற்றம் குறித்து பொய்யான தகவலை த்ரெட்ஸ் சமூக தளத்தில் பதிவேற்றியதாக சித்தி நோர் சைக்கிலா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவரின் கணவர் கிராமத்தில் வேலை புரிந்தாலும் நிலையில்லா ஊதியம் பெறுபவர். அதேவேளை 2 பிள்ளைகளில் ஒருவர் உடற்பேறு குறைந்தவர் ஆவர். ஆதலால் அவரின் வாழ்க்கை சூழலை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் 500 ரிங்கெட் பிணை தொகையில் விடுவிக்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. 4000 ரிங்கிட் பிணை தொகையில் ஓர் ஆள் உத்தரவாதத்தின் பேரில் சித்தினோர் சைக்கிலாவை விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. ஜூன் 4ஆம் நாள் இந்த வழக்கு மீண்டும் செவிமடுக்கப்படும். வருங்கால சவால்களை எதிர்கொள்ளவும் போட்டியாற்றலை மேம்படுத்தவும் இளம் தலைமுறையினரிடையே பன்மொழி ஆளுகை இன்றியமையாதது. அந்த வகையில் தமிழ் பள்ளி மாணவர்களிடையே தேசிய மொழியான மலாய் மொழியின் வல்லமையை வலுப்படுத்த முன்னுரிமை வழங்கியிருக்கிறது நெகிரி சிமிலான் செண்டாயான் தமிழ் பள்ளி. தமிழ் பள்ளி மாணவர்கள் தாய்மொழியில் மட்டுமல்ல நம் நாட்டு தேசிய மொழியான மலாய் மொழியிலும் ஆளுமை பெற்று விளங்க வேண்டும். அதன் பொருட்டு மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்க பேரவையும் டேவான் பாஹசா டன் புஸ்தாகாவும் இணைந்து செண்டாயான் தமிழ் பள்ளியில் முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்தனர். தமிழ் பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு தேசிய மொழி மொழியிலையும் சிறந்து விளங்க முடியும் என்ற அந்த உத்வேகத்தை அவங்களுக்கு வழங்குவதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அவர்கள் இதை கடைபிடித்தார்கள் என்றால் தேசிய மொழியில் சிறந்த வல்லுநர்களாக அவர்களால் ஆக முடியும் என்பது திண்ணம். சிறந்த தேர்வையும் அவர்களால் அடைய முடியும் தேசிய மொழியில் என்பது உண்மை. அந்த நிகழ்வில் மலாய் மொழி நுணுக்கங்களை பற்றியும் மாணவர்கள் அறிந்து தெளிவு பெற்றனர். தமிழ் பிள்ளைங்கள்ட்ட அந்த மலாய் மொழி, அதாவது நம்ம தேசிய மொழி இன்னும் மென்மேலும் நல்லா இருக்கணும், நல்லா வளரணும், பிள்ளைங்க அதை நல்லா கற்றுக்கணும். அது மூலிமா பிள்ளைங்களுக்கு அந்த தேசிய உணர்வு வரணும். அது மூலிமா மொழிகளை என்றைக்குமே மதிக்கணும், மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மொழி என்றைக்குமே நம்ம மொழின்னு அவங்க நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ் பள்ளி மாணவர்களிடையே தேசிய மொழியின் முக்கியத்துவத்தை மேலோங்க செய்வது அனைவரின் கடப்பாடாகும். தொடக்க பள்ளியில் இருந்து இடைநிலை பள்ளிக்கு அடியெடுத்து வைக்கும் மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நல்ல வழிகாட்டியாக அமைந்தது.
பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் நிறுவனம் ஓபெக்கிலிருந்து வெளியேறும் ஐக்கிய அரபு சிற்றரசின் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்றுள்ளார். அதனால் உலக எண்ணெய் விலை குறையும் சாத்தியம் இருப்பதாக கூறுகிறார் அவர். ஐக்கிய அரபு சிற்றரசின் அதிபர் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் நல்ல அறிவாளி. ஓபெக்கில் இருந்து வெளியேறும் அவரின் இந்த முடிவை மிகச்சிறந்த ஒன்றாக தாம் பார்ப்பதாக ட்ரம்ப் கூறினார். இதனால் எண்ணெய், எரிவாயு விலை உள்பட எல்லாவற்றின் விலையும் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஓபெக்கில் நீண்ட காலமாக உறுப்பியம் பெற்றிருக்கும் ஐக்கிய அரபு சிற்றரசு மே 1ஆம் நாள் முதல் அதிலிருந்து வெளியேறவிருப்பதாக கடந்த செவ்வாய்க்கிழமை அறிவித்தது. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் அமைப்பில் 3வது மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடாக ஐக்கிய அரபு சிற்றரசு திகழ்கிறது. தேசிய நலன் கருதி நாட்டின் அனைத்து கொள்கைகளையும் உற்பத்தி ஆற்றலையும் மறுமதிப்பீடு செய்த பின்னரே அதிலிருந்து வெளியேறும் முடிவு எடுக்கப்பட்டதாக அந்நாட்டு எரிசக்தி அமைச்சு அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பது ஐக்கிய அரபு சிற்றரசின் எண்ணெய் ஏற்றுமதி ஆற்றலை கடுமையாக பாதிப்பதுடன் அந்நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பெரும் மறுட்டலாக உருவெடுத்துள்ளது. 4 ஆண்டுகள் காணாத உச்சத்தில் உலக எண்ணெய் விலை. ஈரானுக்கு எதிரான கடல் முற்றுகை மேலும் சில மாதங்களுக்கு தொடரக்கூடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து உலக சந்தையில் எண்ணெய் விலை மிக கடுமையான உயர்வை எட்டியுள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு சுமார் 8 விழுக்காடு உயர்ந்து $120 பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பின் மிக உயர்வாக பதிவு செய்யப்பட்ட விலையாக இது உள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையில் சாத்திய இடையூறுகள் குறித்த அச்சம் இந்த அதிகபட்ச விலை உயர்வுக்கு காரணமாகிறது. ராணுவ நடவடிக்கைகளை காட்டிலும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை கூடுதல் பலனளிக்கும் வகையில் இருப்பதாக ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவின் எண்ணெய் தொழில்துறை உயரதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் உலக எண்ணெய் சந்தையை நிலைப்படுத்தும் முயற்சிகள், தேவை இருப்பின் நடப்பில் இருக்கும் தடைகளை நீட்டிக்கும் நடவடிக்கைகள், அதேவேளை அமெரிக்கர்கள் மீதான பாதிப்புகளை குறைக்கும் முயற்சிகள் ஆகியவை குறித்தும் அந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது. சிறைவாசத்தில் இருக்கும் மியான்மர் மக்களாட்சி தலைவர் ஆங் சான் சூச்சியின் தண்டனை காலம் 6இல் 1 பங்கு குறைக்கப்பட்டுள்ளது. விசாக தினத்தை ஒட்டி அந்த தேசிய ஜனநாயக கட்சி தலைவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதாக அவரின் வழக்கறிஞர் தரப்பு தெரிவித்தது. நோபல் பரிசு பெற்ற ஆங் சான் சூச்சியின் தண்டனை காலம் இம்மாத தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பின் கீழ் இதேபோன்று குறைக்கப்பட்டது. அதன் காரணமாக அவர் இன்னமும் சுமார் 18 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியுள்ளது. விசாக தினத்தை முன்னிட்டு மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் ஹ்லாங் 1519 சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கினார். அவர்களுள் 1508 கைதிகள் உள்நாட்டைச் சேர்ந்தவர்கள். இதர 11 பேர் அயல் நாட்டை சார்ந்த கைதிகள் ஆவர். இந்த பொது மன்னிப்பானது மக்களிடையே அமைதியை நிலைநாட்டுவதோடு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டவர்களை நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க செய்யவும் வழிகோலுகிறது. மேலும் இதர நாடுகளுடன் நல்லுறவை பேணவும் இது துணை புரிகிறது. ஈராயிரத்து 26 சுக்மா விளையாட்டுப் போட்டியின் செலவை பாதியாக குறைக்கும் சிக்கன முன்னெடுப்பை ஸ்லாங்கூர் அரசு மேற்கொள்ளும். முன்னர் வரையறுக்கப்பட்டதை விட குறைவான செலவில் அது நடத்தப்படும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது நஜ்வான் ஹலிமி தெரிவித்தார். ஆகஸ்ட் 15ஆம் நாள் தொடங்கி 24ஆம் நாள் வரை அது நடத்தப்படும். முன்னதாக அதன் செலவு 10 கோடி ரிங்கிட்டாக வரையறுக்கப்பட்ட நிலையில் அஃது இப்பொழுது 4 - 5 லட்சம் ரிங்கிட்டுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. மாநில ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷாவின் ஆணைக்கு இணங்க அதன் செலவு குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கினார். சிக்கனம், அறிவார்ந்த முறையில் செலவு செய்தல் ஆகிய நடைமுறைகளின் அடிப்படையில் அந்த விளையாட்டுப் போட்டியை நடத்தும்படி அவர் வலியுறுத்தியிருந்தார். செலவினத்தை குறைத்து தொகை முடிவு செய்யும் நடைமுறை மேற்கொள்ளப்படுகிறது. சில போட்டிகள் பங்கேற்பாளர் அதிகமானோரின்றி நடத்தப்படும். சில சிறிய அளவில் நடத்தப்படும். புத்ராஜயா இளைஞர் விளையாட்டு அமைச்சு கூட்டத்தில் நடைபெற்ற 2026 சுக்மா உயர்நிலை சிறப்பு செயற்குழு கூட்டத்திற்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பில் முகமது நஜ்வான் அந்த தகவல்களை பகிர்ந்தார்.
சுக்மாவில் அனைத்து தங்கங்களும் எங்களுடையதே. சூளுரைக்கிறது ஜோஹர் மாநில சுக்மா அணி. அனைத்து போட்டிகளுக்கான வெற்றியாளர் பட்டத்தை மீண்டும் வசமாக்க அது முயல்வதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஹைரி மட்ஷா தெரிவித்தார். 2024 விட உயர் இலக்கை ஜோஹர் அணி வகுத்துள்ளது. விளையாட்டாளர், அதிகாரிகள் என 800க்கும் மேற்பட்டோர் சுக்மாவில் பங்கேற்கவிருக்கின்றனர். அவர்களை மேலும் ஊக்கப்படுத்த சிறப்பு மானியம் அறிவிக்கப்படும் என முகமது ஹைரி கூறினார். வரும் திங்கட்கிழமை மாநில மந்திரி பசார் அதனை அறிவிப்பார் என அவர் குறிப்பிட்டார். ஜோஹர் பாருவில் 2026 ஜோஹர் அரச கிண்ண ரக்பி அணி அறிமுக விழாவில் மாநில இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு செயற்குழு உறுப்பினரான முகமது ஹைரி உரையாற்றினார். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என தீரா தீரத்துடன் போராட்டம் பலவற்றை சந்தித்து வாழ்ந்த நளனின் நற்றுணையான தமயந்தியின் கதையை மகாபாரதத்தில் படித்திருப்போம். அந்த வரிசையில் ஆடவருக்கு இணையாக வெற்றியின் உச்சமாக சித்தரிக்கப்படும் எவரெஸ்ட் சிகரத்தின் அடிவார முகாமை அடைந்து இதிகாச பாத்திரமான அந்த தமயந்தியை நமது விழிகள் முன் நிழலாடச் செய்துள்ளார் தமயந்தி தேவி எனும் மலேசிய மண் ஈன்றெடுத்த பெண் அரிமா. சாதனையின் உச்சம் என வர்ணிக்கப்படும் எவரெஸ்டின் உச்சியினை முகர கடும் முயற்சி செய்தோர் ஏராளமானோர் நமது நாட்டில். அந்த வரிசையில் அகவை ஒரு தடை என்று அடுத்த கட்டத்திற்கு செல்ல அதுவே அடிக்கல் என்பதை மெய்ப்பித்துள்ளார் 47 வயது தமயந்தி தேவி தியாகராஜன். 9 நாள் எவரெஸ்ட் அடிவார முகாமை நோக்கிய பயணம். கடல் மட்டத்திலிருந்து 5364 மீட்டர் மேல் உச்சி செம்பருதியின் முகவரி கூறும் மலை முகட்டை தொடுவதற்கான அரிச்சுவடி பயணம். அதனை அடைய 7 மணி நேரம். இவை எவையும் வைத்த குறிக்கு தடையல்ல என கருதி அந்த உலகின் உயரமான மலையை ஏறு போல வீறு கொண்டு ஏறி அதன் முகாமை அடைந்து சாதனை படைத்துள்ளார் அவர். உடல், மன வலிமை, கட்டொழுங்கு என அனைத்தையும் சோதிக்கும் களமாக அஃது அமைந்தது என தொழில் முனைவரும் ஒரு குழந்தைக்கு தாயுமான அவர் கூறினார். உடல் வலிமையை அதிகரிக்க பல்வேறு உடற்பயிற்சிகளையும் மலை ஏறும் பயிற்சியையும் அவர் மேற்கொண்டார். இம்மாதம் 5ஆம் தேதி 10 பேர் அடங்கிய குழுவில் தாமும் ஒருவராக பயணம் செய்த அவர் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கினார். மழை, வெயில், பனி என நிச்சயமற்ற வானிலை நடுவே மலைச்சாரல்கள், இமயமலை அடிவார கிராமங்கள் என அனைத்தையும் கடந்து மலேசியாவின் பெயரை எவரெஸ்ட் மலையில் பொறித்தார் அவர். திருக்குறள்: என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகட்கு. எத்துணை பெரிய அறங்களை அழித்தாலும் அதிலிருந்து தப்பிக்க ஏதேனும் ஒரு வழி கிடைக்கும். ஆனால் ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறந்தால் அந்த பாவத்திலிருந்து தப்புவதற்கு எந்த வழியும் இல்லை என அறம் புகட்டுகிறது வள்ளுவன் வகுத்த முப்பால். நிறைவை நாடுகிறது RTM தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி.